அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். மாண்புமிகு தமிழக முதல்வரால் வார்த்தெடுக்கப்பட்ட வடசென்னை வளர்ச்சி திட்டத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற பணிகளை இன்றைக்கு எங்கள் துறையினுடைய செயலாளர் அன்பிற்கினிய கார்கலா உஷா அவர்களும் எங்களுடைய துறையினுடைய சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்துடைய சிஇஓ அவர்களும் அதேபோல் வட்டார அலுவலர் பிரவீன் அவர்களும் இணைந்து பெருநகர மேயர் மற்றும் மண்டல குழு தலைவர் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினரோடு இணைந்து நடைபெற்று வருகின்ற பல்வேறு பணிகளை இன்றைக்கு ஆய்வு செய்தோம். அந்த வகையில் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தில் சுமார் 6309 கோடி மதிப்பீட்டில் 252 பணிகள் மாண்புமிகு தமிழக முதல்வரால் வடிவமைக்கப்பட்டு இன்றைக்கு அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து அந்த பணிகள் குறித்து முன்னேற்றமும் இந்த டிசம்பர் மாதத்திற்குள் முடிக்கப்பட வேண்டிய பணிகளை தொடர் கள ஆய்விலே இருப்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். அந்த வகையில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் சுமார் 975 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 45 பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதில் 2 பணிகள் வணிக வளாகம் 96 கடைகளோடு கட்டப்பட இருக்கின்ற வணிக வளாகம் குறித்த கட்டுமான பணிகளை சுமார் 23 கோடி ரூபாய் செலவில் நடைபெறுகின்ற பணிகளை இன்றைக்கு ஆய்வு செய்தோம். கொளத்தூர் தொகுதியில் மக்களுடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றுகின்ற முகத்தான் கொளத்தூர் தொகுதிக்கு தேவையான கட்டமைப்புகளான சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ், பதிவுத்துறை அலுவலகம், அதோடு இணைந்து வட்டாட்சியர் அலுவலகமும் இணைந்து அதில் கோவர்க்கிங் பிளேஸ் படிப்பகமும் உருவாக்குகின்ற முயற்சியாக சுமார் 40 கோடி ரூபாய் செலவில் இந்த இடத்திலே அமைய இருக்கின்ற இந்த கட்டுமான பணிகள் குறித்தும் இன்றைக்கு ஆய்வினை மேற்கொண்டிருக்கின்றோம். ஆகவே தொடர் முயற்சியாக நடைபெறுகின்ற பணிகள் தரமாகவும் அதே நேரத்தில் குறிப்பிட்ட காலத்திற்குள் நடத்தி முடித்து அதை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்களுடைய ஆலோசனைக்கேற்ப இந்த ஆய்வுகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த ஆய்வில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மக்கள் பிரதிநிதிகளும் அதேபோல் அரசு துறை சார்ந்த அதிகாரிகளும் ஒப்பந்ததாரர்களும் முழுவீச்சோடு இந்த வளர்ச்சி பணிகளிலே தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றார்கள். முதலமைச்சருடைய வடசென்னை வளர்ச்சி என்பது நிச்சயம் கனவாக இல்லாமல் அது நினைவாகும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. சார், இதோட தொடர்ந்து அந்த கலைஞர் படிப்பகம்லாம் நீங்கள் திறந்துட்டீங்க. இது மட்டும் கரெக்டாக ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் ஆய்வுக்கு வந்தீங்க. அப்போ ஒரே குப்பையாக இருந்தது. இப்போ அது மட்டும்தான் சீர் பண்ணியிருக்காங்க. பணிகள் பெரிய அளவில் நடந்த மாதிரி தெரியலையே. மேலோட்டமாக பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. உள்ள டெப்த்தாக போனால் தான் சமூகத்தில் ரொம்ப அக்கறை கொண்டவங்க நிறைய இருக்காங்க. அதாவது அங்கீகரிக்கப்படாத விஓஏக்கள், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்ஸ் நிறைய இருக்காங்க. அவங்க ஏதாவது டாக்குமெண்ட் வச்சுன்னு இது எங்கள் இடம்னு சொல்லி கோர்ட்டுக்கு போகிறாங்க. இந்த இடமே 3 நீதிமன்றங்களை கடந்து 3 நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு பிறகு சட்டத்தின் ஆட்சி என்பதை மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் நிலைநாட்டி நிறைவேற்றிய பிறகு இப்போ இந்த பணிகள் துரிதப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஒரு சில சமூக விரோதிகளால் இந்த இடம் ஆக்கிரமிப்புக்குள்ளாக இருந்ததை தடுத்து இந்த இடத்தில் மக்கள் பயன்பாட்டிற்குண்டான நல்ல காரியங்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர் கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஆகவே தான் காலதாமதத்திற்கு காரணம். நீங்கள் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்து இந்துக்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் நீங்கள் தொடர்ச்சியாக ஈடுபடுறீங்க. அது இல்லை, நான் உங்களை இந்த கேள்விக்காக நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? இப்படி சொல்கிறாரு அவர்னு உங்களை கேட்குறேன், என்ன சொல்லுவீங்க? அதே பதிலாக வச்சுங்க. சொல்லிட்டாங்க, நீங்கள் எதிரியே இல்லைன்னு சொல்கிறீங்க. 200 தொகுதிகளை நாங்கள் தான் வச்சு பெறுவோம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு, உங்களை ஒழிக்கும் வரை நாங்கள் ஓய மாட்டோங்கிறாரு. முதல் எதிரியே எங்களுக்கு திமுக தான், அதுக்காக நாங்கள் என்ன வேணாலும் செய்வோன்றார். ஒரு 4 பாயிண்ட்டு. 1, ஏற்கனவே ஒழிந்து கொண்டு இருக்கின்ற கட்சி, அந்த கட்சி முழுமையாக அதை ஒழித்து விட்டார். எதிரிகளே இல்லை, நான் தான் எதிரி என்கிறார். அவரை நாங்கள் எதிரியாக பார்க்கவில்லை, உதிரியாகத்தான் பார்க்கின்றோம். அவர் தலைமை ஏற்ற பிறகு தொடர்ந்து தமிழக மக்கள் அவருக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற பரிசு என்னவென்றால் தோல்விதான். எங்கள் கழகத் தலைவர் அவர் தலைவராக அவர் முன்னின்று தேர்தலை சந்தித்த பிறகு அவருக்கு தமிழக மக்கள் கொடுத்து கொண்டிருக்கின்ற பரிசு வெற்றி. ஆகவே 2026ஆம் ஆண்டு நிச்சயம் 200 அல்ல, 200ஐ தாண்டி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே இருக்கின்ற இந்த மதசார்பற்ற கூட்டணி வெல்லும். இதை நாளைய வரலாறு சொல்லும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.